வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் சரி, அல்லது சோழி போட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, அதுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை அனுப்புங்க. நாங்கள் ஃப்ரீ ஆனதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நாங்களே கால் பண்ணுவோம். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி அதுக்கான தீர்வுகளை பெற்றுக்கலாங்க. ஓம் நந்தீஸ்வராய போற்றி. நல்லதே நினைப்போம். இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெறும். வாழ்த்துக்கள். 14/11/2020 ராசி பலன்கள். நவம்பர் வெள்ளிக்கிழமை, சார்வரி ஐப்பசி 28ஆம் தேதி. இன்று சிவராத்திரி சுபமுகூர்த்த தினம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:12, கரணம் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று மாலை 4:24 வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5 வரை அஸ்தம், பின்பு இரவு 10:29 வரை சித்திரை, பின்பு சுவாதி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம், சந்திராஷ்டமம், பூரட்டாதி, உத்திரட்டாதி. இன்றைய தத்துவம், இடைவிடாத முயற்சியும் எப்போதும் மலர்ந்த முகமும் அறிவின் அறிகுறிகள். இன்றைய ராசி பலன்கள். மேசம், ஒரு நண்பரோட ஜோதிட வழிகாட்டுதல் உங்கள் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் செய்ய ஊக்கம் தருவதா இருக்குங்க. சில முக்கியமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு உங்களுக்கு புதிய பண லாபத்தை கொண்டு வருங்க. சகோதரிக்கு திருமண ஏற்பாடு செய்து மகிழ்ச்சி தரும். அவரை விட்டு விட்டு பிரிவதனால நீங்கள் சோகமாக உணரலாம். ஆனால் எதிர்காலம் பற்றி கவலைப்படாமல் நிகழ்வதை அனுபவிக்க வேண்டுங்க. நேரம், வேலை, பணம், நண்பர்கள், குடும்பம், உறவினர்கள் எல்லோரும் ஒரு பக்கம், நீங்களும் உங்கள் துணையும் இன்னொரு பக்கம். காதலில் இன்று தண்ணி மறப்பீங்க. தொழில் ரீதியாக வேலையில் பொறுப்பு அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லையில்லாத கிரியேட்டிவிட்டியும் உற்சாகமும் பயனுள்ள மற்றொரு நாளை உருவாக்கும். வாழ்க்கையே இனிமையாகும். நல்ல துணை அமைந்தால் அந்த பெருமகிழ்ச்சியில் நீங்கள் இன்னைக்கு மூழ்கி விடுவீங்க. மற்றவங்களோட எதிர்பார்த்த உதவிகள் அலைச்சல்களோட பின்பு சாதகமாக அமையும். கண் பார்வை தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டுங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டு மறையும். குணநலன்களில் சில மாற்றங்கள் எல்லாம் உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள் எல்லாம் கிடைக்கப்பெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த செயல்களை செஞ்சாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய மாற்றங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். ரிஷபம், உங்களோட விருப்பமான கனவு நிறைவேறுங்க. ஆனால் அதிகமான மகிழ்ச்சி சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் உற்சாகத்தை கட்டுப்படுத்துங்க. உங்கள் நண்பரோட உதவினால் நிதி பிரச்சனை தீர்ந்துவிடும். உங்கள் நடத்தையினால் கோளாறாக இருக்காதீங்க.
குறிப்பாக உங்களோட துணைவரோட இல்லாவிட்டாலும் அது வீட்டில் அமைதியை கெடுத்துவிடும். உங்கள் அன்புக்கு உரியவங்க கிட்ட இன்னைக்கு பரிசு அன்பளிப்பு பெறுவதனால உற்சாகமான நாளாக இருக்குங்க. சிறிது காலம் நீங்கள் சொந்த காலில் நிற்கிறது போல தோன்றுதுங்க. சகாக்கள் அசோசியேட்கள் உங்கள் உதவிக்கு வரலாங்க. ஆனால் அதிக உதவி செய்ய முடியாமல் போகலாம். உங்கள் வாழ்க்கையில் இனி முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களை மீண்டும் சொல்வது உங்களுக்கு சரியானது இல்லைங்க. இதை செய்வதன் மூலமாக நீங்கள் உங்கள் நேரத்தை வீணடிப்பீங்க. வேறு ஒன்றுமே இல்லைங்க. விட்டு கொடுத்து வாழ்வது தான் திருமண வாழ்க்கை. அதை நீங்கள் நம்புறீங்களா? அப்படின்னா திருமணம்தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய இனிமையான சம்பவம் அப்படின்னு நீங்கள் அறியக்கூடிய தருணமாக இன்னைக்கு இருக்க போகுதுங்க. சுப காரியங்கள் தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும். தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த முயல்வீங்க. திடீர் பணவரவுகள் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய நபர்களோட தொடர்புகள் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீங்க. விலகி நின்றவங்க விரும்பி வருவாங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்கக்கிட்ட முயற்சிகள் வேலைக்காக செஞ்சீங்க அப்படின்னா பணம் கிடைக்கணும்னு செஞ்சீங்கனாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பணவரவுகள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனம் மகிழக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடந்தேறும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிதுனம். நண்பரை தவறாக புரிந்து கொள்வதனால விரும்பத்தகாத விஷயங்கள் எல்லாம் ஏற்படலாம். எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி சமமாக விசாரிங்க. உங்களுக்கும் இன்னைக்கு கணிசமான அளவு பணம் இருக்குங்க. அதோட மன அமைதியும் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க. இன்னைக்கு பெண்களை கேலி செய்யாதீங்க. உங்கள் இடத்துக்கு பாசையும் சீனியர்களையும் அழைக்க நல்ல நாளே இல்லைங்க. வீட்டு வேலைகளை முடித்ததுக்கு பிறகு இந்த ராசியோட இல்லத்தரசிகள் இன்னைக்கு இலவச நேரத்தில் டிவி அல்லது மொபைலில் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம். உங்கள் கடந்த கால ரகசியம் ஒன்றை அறிந்து உங்கள் துணை காயப்படக்கூடுங்க. உடன் இருக்கிறவங்களை பற்றிய புரிதலும் வாழ்க்கை பற்றிய கண்ணோட்டமும் மாறுபடும். கலைநுட்பமான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகள் எல்லாமே நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீங்க. அரசியல் தொடர்பான செயல்பாடுகளில் இருக்கிறவங்களுக்கு சக உறுப்பினர்களோட ஆதரவு மகிழ்ச்சியை உண்டாக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய கண்ணோட்டம் மாறுபடும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல ஆர்வம் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இருக்குங்க. கடகம். நீங்கள் இன்னைக்கு செய்யும் சில மாறுதல்கள் நிச்சயமாக உங்கள் தோற்றத்தை மேம்படுத்துங்க. இன்னைக்கு நீங்கள் உங்கள் தாயோட தரப்புல இருந்து பயனடைய நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்கள் தாய் வழி மாமா அல்லது தாய் வழி தாத்தா உங்களுக்கு நிதி கூட உதவலாம். உங்களை நேசிக்கும், உங்கள் மீது அக்கறை காட்டும் நபர்களோட கொஞ்ச நேரம் செலவழிங்க. உங்களோட வெளிப்படை இல்லாத வாழ்க்கை துணை வர டென்ஷன் ஆக்கும். இன்றைக்கி பணியிடத்தில் உங்கள் போட்டியாளர்கள் எல்லாருமே உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம். அதனால் இன்றைக்கி நீங்கள் திறந்த கண்களோட வேலை செய்யணுங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் பெரும்பாலான நேரத்தை வீட்டில் தூங்கலாம். நீங்கள் எவ்வளவு விலைமதிப்பற்ற நேரத்தை வீணடிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மாலையில் நீங்கள் உணர்வீங்க. உங்கள் அலுவலக வேலை
இன்றைக்கி உங்கள் துணையின் நடத்தையினால் பாதிப்பும் அடையலாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் கிடைக்கும். விவசாயம் தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகளும் அமையும். கால்நடைகள் வளர்ப்பு தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வுக்கான சுப செய்திகள் எல்லாமே கிடைக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்க போகுது. நீங்கள் நினச்ச காரியங்கள் நீங்கள் நினச்சபடி நடைபெறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுப செய்திகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். சிம்மம். நண்பர்கள் ஆதரவு அளித்து உங்களை மகிழ்விப்பாங்க. மற்றவங்க சொல்வதை நம்பி முதலீடு செஞ்சீங்கன்னா இன்றைக்கி நிதி இழப்பு கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலையில் விருந்தினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்கள் அன்புக்குரியவங்களுக்கு உங்களோட நீடித்த காதல் ஆறு போல் இருக்குங்க. மகிழ்ச்சியோட பிஸ்னஸை கலக்காதீங்க. இன்றைக்கி வானிலையோட மனநிலை நீங்கள் படுக்கையில் இருந்து எழுந்திருக்க முடியாத அளவுக்கு இருக்க போகுது. படுக்கையில் இருந்து எழுந்த பிறகு கூட உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிச்சிங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் டீனேஜில் செஞ்ச செல்ல குறும்புகளை உங்கள் துணை இனிமையோடு இன்றைக்கி உங்களுக்கு நினைவுபடுத்துவாங்க. புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளின் மீது ஈடுபாடு அதிகரிக்குங்க. மனதில் தோன்றும் எண்ணங்கள் செயல் வடிவமாக மாற்றுவதற்கான முயற்சிகளை எல்லாத்தையுமே மேற்கொள்வீங்க. மனை விற்பனையாளர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய செயல்களை செய்யறதுல ஈடுபாடு அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய புதிய முயற்சிகளாம் செய்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகுது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய தருணமாக இது இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மற்றவங்க கூறும் கருத்துக்களை நிதானத்தோட கேட்கறது உங்களோட மீதான நற்பெயரை மேம்படுத்தும். எதிலையுமே விரைவாக செயல்படுவதன் மூலமாக பொருளாதார மேன்மையும் உண்டாகும். மனதில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகள் மூலமாக செயல்பாடுகளில் காலதாமதம் கூட ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த செயல்களை செஞ்சாலும் நிதானத்தோட செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடிய தருணமாக இது இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த செயல்களை செஞ்சாலும் காலதாமதம் ஏற்படும். கவலை வேண்டாம், விரைவிலேயே அது மாறும். இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கன்னி. ஜாலியாக இருக்க வெளியில் செல்வோருக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்க போகுதுங்க. ஆசிகளும் நல்ல அதிர்ஷ்டங்களும் வர இருக்கிறதுனால விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தியாக போகுது. முந்தைய நாட்களில் கடின உழைப்புகளுக்கு பலன்கள் கிடைக்கும். நண்பர்களோட புதியவங்களோடையும் எச்சரிக்கையாக இருங்க. சிலர் உங்களோட காதலை தெரிவிக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் ஐடியாக்களை நல்லாவே வெளிப்படுத்தி வேலையில் உறுதியையும் ஆர்வத்தையும் காட்டுனீங்கன்னா ஆதாயம் பெறுவீங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி கதவுகள் மூடிய அறையில் ஒரு நாள் முழுவதுமே செலவிடலாம். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இன்றைக்கி ஒரு இனிமையான தகவல் வந்து சேரக்கூடிய தினமாக இது பார்க்கப்படுதுங்க.
இளைய சகோதரர்களோட மூலமாக புதிய பயணமும் அனுபவ வாய்ப்புகளும் ஏற்பட போகுது. வாடிக்கையாளர்களுக்கு உங்கள் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு கண்டிப்பாக வேண்டுங்க. தம்பதிகளுக்கிடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் எல்லாமே தோன்றி மறையக்கூடிய தருணமாக இருக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாக இருக்கணுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்க கிட்ட கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். இருந்தாலும் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். துலாம் வாழ்வை முழுமையாக அனுபவிக்க வெளியில் செல்லும்போது உங்களுக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்க போகுதுங்க. அவசரத்தில் முதலீடு செய்யாதீங்க. எல்லா கோணத்திலுமே ஆராய விட்டால் நட்டம் நிச்சயமாக உங்களில் சிலர் ஏற்படுங்க. உங்களில் சில பேர்த்துக்கு நகை அல்லது வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவீங்க. இன்னைக்கு வானம் மிக பிரகாசமாக தெரியுங்க. பூக்கள் மேலும் வண்ணமயமாக தெரிய போகுது. உங்களை சுற்றி உள்ள எல்லாமே பளபளப்பாக தோன்றுங்க. ஏன்னா நீங்கள் காதல் வசப்பட்டு இருக்கீங்க. துணிச்சலான ஸ்டெப்களும் முடிவுகளும் சாதகமான ரிவார்டுகளை தாங்க கொண்டு வரும். இன்றைக்கி ஓய்வு நேரத்தை பயன்படுத்த உங்கள் பழைய நண்பர்களை சந்திக்க நீங்கள் திட்டமிடலாம். இன்றைக்கி உங்கள் திருமண வாழ்க்கையில் ரொம்பவுமே சாதகமான நாளாக இருக்க போகுதுங்க. விருச்சிகம் சில விளையாட்டுகள் விளையாடுவதில் ஈடுபாடு காட்டுங்க. அதுதான் நீடித்த இளமையோட ரகசியம். நீண்ட காலம் நிலுவையாக உள்ள பாக்கிகள் வசூலாகும். திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள நல்ல சமயங்க. யதார்த்தத்தை பார்க்கும்போது காதலரை மறக்க வேண்டுங்க. வேலை செய்யும் இடத்துல சீனியர்கள் மற்றும் சகாக்களோட ஆதரவு உங்கள் நன்னறிய அதிகரிக்கும். இன்றைக்கி நீங்கள் ஓய்வு நேரத்தில் உங்கள் தாய்க்கு சேவை செய்ய முடிவு செய்கிறீங்க. ஆனால் எதிர்பாராத வருகிற வேலைகள்னால அந்த மாதிரி நடக்காது. இதனால் உங்களுக்கு கவலையும் ஏற்படும். உங்கள் துணைக்கும் உங்களுக்கும் இடையே இன்றைக்கி கருத்து வேறுபாட்டினால வாக்குவாதம் ஏற்பட அதிக அளவு வாய்ப்புகள் இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த பண வரவுகள் கிடைக்கும். ஆரோக்கியமான விவாதங்கள் நெருக்கமானவங்க கிட்ட ஏற்பட்டு மறையும். வாகன பயன்களில் சற்று கவனத்தோட இருக்க வேண்டுங்க. பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வமும் அதிக நேரத்தையும் செலவு செய்வீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவாதங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கண்புரை நோய் உள்ளவங்க மாசுபட்ட பகுதிக்கு செல்வதை தவிர்க்க வேண்டுங்க. ஏன்னா புகை உங்கள் கண்களை மேலும் பாதிக்கலாம். முடியும்னா சூரிய வெளிச்சத்தில் அதிகம் செல்வதை தவிர்த்திடுங்க. நெருக்கமான உறவினர் வீட்டுக்கு செல்வதனால உங்கள் பொருளாதார நிலை பாதிக்கப்படும். குடும்பத்தில் ஆதிக்கம் செலுத்தும் போக்குனால பயனற்ற வாக்குவாதங்களை ஏற்படுத்தி குற்றச்சாட்டுகளை கொண்டு வரும். உங்கள் அன்புக்குரியவர் அதிக மகிழ்ச்சியை கொண்டு வருவாங்க. அதனால் உங்களுக்கு அதிக சக்தியும் இருக்கும். நெருங்கிய நண்பரோட தவறான ஆலோசனையினால் இந்த ராசிக்காரவங்க வர்த்தகத்தில் இன்றைக்கி சிக்கலாம். இன்றைக்கி வேலை தேடுறவங்க புலத்தில் சிந்தனையோட நடக்க வேண்டுங்க. நட்போட விவகாரத்தில் இந்த விலைமதிப்பற்ற தருணங்களை கெடுக்க வேண்டாம் அப்படின்னு மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்படுதுங்க.
நண்பர் எதிர்காலத்திலும் நண்பர்களை சந்திக்க முடியும். ஆனால் இது படிக்க சிறந்த நேரம். இன்னைக்கு உங்கள் துணையோட இன்பமாக மாலை பொழுத கழிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகுங்க. உறவினர்களால ஆதாயமும் ஏற்படுங்க. ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் மனம் ஈடுபடும். உத்தியோகத்தில் தொடர்பான பணிகளில் உயர் அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். ஆடம்பர பொருட்களோட மூலமாக நெருக்கடியான சூழ்நிலை உண்டாகும். செலவுகளும் ஏற்படலாம். இன்றைய நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடியான நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகரம், புன்னகை திடுங்க. அதுதான் உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்குமே மருந்துங்க. உங்கள் வீட்டில் முக்கியமான பொருட்களில் பணம் செலவழிக்கிறதுனால நீங்கள் இன்னைக்கு அதிகமாக கவலைப்படக்கூடுங்க. இருந்தாலும் இதனால் உங்கள் எதிர்காலத்தில் பல பிரச்சனைகளில் இருந்து பயனடைவீங்க. நீங்கள் விரும்பும் எல்லா கவனத்தையும் பெறும்போது அற்புதமான நாளாக அமையுங்க. பல விஷயங்கள் வரிசையாக கிடைக்கும். அதனால் எதை பின்பற்றது அப்படிங்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை கூட வருங்க. உங்க அன்புக்குரியவங்க அவங்க கிட்ட இருந்து அழைப்பு கூட வருங்க. அது அருமையான நாள். உங்கள் வேலையில் திறமையை அதிகரிக்க புதிய டெக்னிக்கலை பயன்படுத்துங்க. உங்களை நெருக்கமாக கவனிக்கிறவங்க உங்களுடைய ஸ்டைல் மற்றும் தனிப்பட்ட செயல்முறைகளில் ஆர்வம் கொள்வாங்க. இன்னைக்கு உங்கள் இலவச நேரத்தை மொபைல் அல்லது டிவி பார்க்குறதுல வீணடிக்கலாம். இது உங்கள் மனைவியோட உங்களோடையும் வருத்தம் அடைய செய்யுங்க. ஏன்னா அவங்களோட பேசுறதுல நீங்கள் எந்த ஆர்வத்தையுமே காட்ட மாட்டீங்க. இன்னைக்கு உங்கள் துணையோட இன்பமாக மாலை பொழுத கழிப்பீங்க. மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க. மற்றவங்க கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். புதிய அதிகாரிகளுக்கு உங்களோட மீதான மதிப்புகள் உயரும். சிலருக்கு புதிய சேர்க்கையும் ஆபரண சேர்க்கையும் உண்டாகும். திருமணத்துக்கு வரன் தேடுறவங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மயில் நீலம். கும்பம், நீங்கள் இன்னைக்கு செய்யும் சில மாறுதல்கள் நிச்சயமாக உங்கள் தோற்றத்தை மேம்படுத்துங்க. உங்கள் தந்தைக்கிட்ட இருந்து எந்த ஒரு ஆலோசனையுமே இன்னைக்கு தொழில்துறையில் உங்களுக்கு பயனளிக்கும். குடும்பத்தினர் அல்லது நெருங்கிய நண்பர்களோட சேர்ந்து நாளை அருமையானதாக மாற்றிடுவீங்க. அன்புக்குரியவங்க இல்லாமல் நேரத்தை கடத்துவது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எந்த புதிய திட்டத்தையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 முறை யோசிங்க. நேரத்தோட பலவீனத்தை உணர்ந்து இன்னைக்கு நீங்கள் எல்லார்கிட்ட இருந்தும் தூரத்தை வச்சிருக்கிறதன் மூலமாக தனிமையில் நேரத்தை செலவிட விரும்புகிறீங்க. அவ்வாறு செய்வதன் உங்களுக்கு நன்மையும் அளிக்கும். உங்கள் துணை உங்கள் மேல் சந்தேகம் கொள்ளும்படியான சூழல் இருக்கும். ஆனால் இறுதியில் உங்கள் துணை அல்லது துணைவர் உங்களை புரிந்து நடந்து கொள்வாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கௌரவ பதவிகள்னால மதிப்புகள் உயரும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். வியாபாரத்தில் வேலையாட்களோட ஒத்துழைப்பு மேம்படும். சவாலான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுங்க. பொருளாதார நிலை உயரும். இன்றைய நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய மதிப்புகள் உயரும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும்.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா நன்மை தரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மீனம், உங்க முகத்துல புன்னகையே நீங்காத நாளுங்க. புதியவங்க கூட தெரிந்தவங்க போல தோன்றுவாங்க. பொருளாதார ரீதியா இன்னைக்கு ஒரு கலவையான நாளா இருக்க போகுது. இன்னைக்கு நீங்க பணத்தையும் பெறலாங்க. ஆனா இதற்காக நீங்க கடுமையா உழைக்க வேண்டுங்க. வீட்டு வாழ்க்கை அமைதியாகவும் வணங்கத்தக்கதாகவும் இருக்குங்க. காதல், வசந்தம், மலர்கள், தென்றல், இதமான சூரிய ஒளி, பட்டாம்பூச்சி ஆகியவற்றை போன்றதுங்க. இன்னைக்கு நீங்கள் அந்த ரொமான்டிக் உணர்வை பெறுவீங்க. கிரியேட்டிவ் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த புகழும் அங்கீகாரமும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால வெற்றிகரமான நாளாக இருக்கும். டிவி, மொபைல் ஆகியவற்றில் பயன்படுத்துவது தவறல்லைங்க. ஆனால் தேவையானதை விட அதிகமாக பயன்படுத்துவது உங்களுக்கு தேவையான நேரத்தை கெடுக்குங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரையில் இன்னைக்கு மிக சிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க. செய்யும் பணிகளில் மற்றவங்களோட விமர்சனங்களுக்கு ஆளாக நேரிடலாங்க. நண்பர்களோட உரையாடும் போது பேச்சுக்களில் ரொம்ப கவனம் வேண்டுங்க. நிர்வாகம் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமையோடு செயல்படுவது ஆதரவை மேம்படுத்தும். எதிர்பாராத சில செயல்கள் மூலமாக விரயங்கள் மன வருத்தங்களாக நேரிடுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுமை தேவை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன வருத்தங்கள் நேரிடலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம்.